அது நீங்க சொல்றீங்க பட் ரிட்டனா கமெண்ட் பண்ணல ரிட்டனா நீங்க அந்த இது ரோட்ல மறியல அந்த மாதிரி சட்டம் அதெல்லாம் வேற யாருக்கும் ப்ராப்ளம் வராது வேற யாரு அது வந்து ரிட்டனா கமெண்ட் அண்டர்டேக்கிங் கொடுங்க நாங்க சார்ட்ட பேசி ஆமா சரிங்கம்மா நான் அண்டர்டேக்கிங் தரது கூட தயார் வச்சுக்கிறீங்க நீங்க இப்படி பண்ணக்கூடாது முதல்ல ஒரு அனுமதியாவது கொடுங்க நாங்க இவ்வளவு தரம் தாழ்ந்து இறங்கி வந்துட்டோம் இன்னமும் நீங்க வந்து எங்களை என்ன த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே தவிர எங்களுக்கான முடிவு நீங்க தர்றதுக்கு தயாராகவே இல்லை நாங்க எதுக்கு சாப்பிடணும் எதுக்கு இப்போ கிளம்பி போகிற முடிவு எங்களுக்கு வந்துருச்சு எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க நாங்கள் கிளையிறதா இல்லையா இல்லை நீங்கள் எங்களை ரிமாண்ட் பண்ணிக்கிறதாங்கிற நாங்கள் பேசிக்கிறோம் ஒரு தரம் அம்மா என்ன எதுக்கு மேலே என்னமா செய்ய சொல்றீங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எவ்வளவு நாங்கள் தரம் தாழ்ந்து வந்திருக்கோம் தெரியுமாமா அம்மா அதனாலதான் நாங்களும் அமைதியா இருக்கோம் அம்மா கண்டிப்பா நாங்கள் ஆட்சியரையோ கமிஷனரையோ நாங்கள் கணக்கில் எடுக்கல நாங்கள் 1 மணி நேரம் பண்ணி கிடந்தா நீங்கள் கிடக்குறீங்க ஒரு நாள் நாங்கள் தூங்காம கிடந்தா நீங்க எல்லாரும் தூங்காம இருக்கீங்கிற ஒரு காரணத்துக்கு தான் நாங்கள் உங்களோட இணைஞ்சு வரோம் எல்லா பட்டினி போற இடத்துக்கும் எல்லா நீங்க இடத்துக்கும் எப்படி அனுமதி கொடுத்தீங்க அது மாதிரி சாதாரண ஒரு அனுமதி கிடையாது தானே கேட்டேன் அதுக்கு நீங்க இவ்வளவு நீங்க வந்து நாங்க மறிச்சிட மாட்டோம் அது பண்ணிட மாட்டோம் இது பண்ணி இப்போ நாங்க இந்த இடத்துல கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து கேட்டதை நாங்க கலெக்டர் ஆஃபீஸ் வாசல் இருந்து மறிக்க தெரியாத அந்த 50 பேர் வச்சுட்டு அல்லது இவங்களை தூண்டி விட்டு நீங்க போய் அந்த இடத்துல மறிச்சிருங்க அப்பதான் எங்களை வெளியில் விடுவாங்க நீங்களை மறிக்க வைக்க முடியாது ஒரு 500 பேரை வச்சுக்கிட்டு நீங்க கண் கூட பாக்குற நீங்க தான் எடுத்து சொல்லணும் கண் கூட பாக்குறீங்க எவ்வளவு அமைதியான வழியில உங்க போராடிக்கிட்டு இருக்காங்க நீங்க பாக்குறீங்க நீங்க கட்டுப்படுத்த முடியலைன்னு சொல்லும் போது கூட நான் ஓடி வந்து எல்லாரும் சத்தம் போடாதீங்க நம்ம ஆளு 2 பேர் போறாங்க நல்ல ஒரு தீர்வு ஒரு இருங்கன்னு சொல்லி நான் அமைதிப்படுத்தணுமா இல்லையா நீங்க கூட சொல்லாதீங்கம்மா ஏதாவது இஷ்யூஸ் வரும் நாங்க கூப்பிட்டு நீங்க என்னங்கிறது எங்க காதுல சொல்லுங்கம்மா நாங்க தெளிவுபடுத்தணுமா நாங்க சொன்னோமா இல்லையா அப்படி இப்பவும் முதல்ல கடிதம் எங்கிட்ட நீங்க கொடுங்க அதுக்கப்புறம் என்னங்கம்மா அது நீங்க கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாருங்க ஏதாவது நியாயம் நீங்க சொல்லுங்க கடிதம் கொடுங்க அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்றோம் இல்ல சார் அது நீங்க அது நீங்க ப்ராப்பரா நீங்க நாங்க டிஸ்கஸ் பண்றோம் சரி நீங்க வந்து ப்ராப்பரா வந்து அந்த வண்டி வரது பர்மிஷன் ப்ராப்பரா இருக்காங்க நீங்க இதுவே முதல்ல நீங்க எந்த லெட்டருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க முதல்ல அந்த வண்டியை நீங்க அது பேச ஆரம்பிச்சு திரும்ப பர்மிஷன் இல்லாத வண்டியை நம்ம தடுக்கிறதா முறையா இருக்கும் கரெக்ட் இல்லாத வண்டியை நாங்க போய் மறிக்கிறதா முறையா இருக்கும் அப்படியே நாங்க கிளம்பி ரொம்ப கிடந்து உட்காந்துக்கிட்டு நாங்க ரிமாண்ட் ஆனாலும் பரவாயில்ல இன்னொரு 500 பேர் 1000 பேர் சேர்த்து மறிக்கிறோம் தேவை ரூல்ஸ் படிக்கிற அதானே சரியா இருக்கு பர்மிஷனோட வர வண்டிகள் நாங்க விட்டுறலாம் பர்மிஷன் இல்லாத வண்டிக்கு ஏன் நாங்க இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம் இப்பதான் எங்களுக்கு புரியுது நீங்க சொல்லும் போது பர்மிஷன் இல்லாத வண்டிக்கு தான் இவ்வளவு நேரம் இருக்குத்தனமா நாங்க பட்டி கிடந்துக்கிட்டு இவ்வளவு நேரம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்பதான் புரியுது நீங்க கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா இப்போ பேப்பரை வந்து சயின்டிஃபிக் எழுதிருக்காங்க நான் கேட்குறேன் இப்போ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல அந்த வண்டியில் சொன்னது ஒன்று கொண்டு வரது ஒன்று அதை நாங்கள் பிடிச்சி கொடுக்குறதா எங்களுக்கு அதிகாரம் நாங்க பிடிச்சி தர நீங்க வழக்கணும் பிடிச்சி தர அது தப்பா இருந்துச்சுன்னா எங்க நீங்க வழக்கு வண்டியில நீங்க லெட்டர்ல காமிங்க என்ன எழுதி இருக்குதுன்னு நாங்க பிடிச்சி கொடுக்குற அந்த வண்டியில் என்ன எழுதி செக் பண்ணுங்க நாங்க தப்பு பண்ணா எங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அந்த வண்டியில வேற எதுனா அந்த வண்டி மேல நடவடிக்கை எடுக்கணும்